நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, தேவ தூதர்களை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். வேதாகமத்தில் 2 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காபிரியேல், 2வது மிகாவேல். இந்த லூசிபர்ங்கிறது அது சாத்தானுடைய தூதன். சகரியாவுக்கு ஆண் குழந்தை யோவான் பிறக்க போது சொன்னதோ இந்த காபிரியேல் தூதன். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறான்னு சொன்னதும் இந்த காபிரியேல் தூதன். அதே மாதிரி யோசேப்பு சொப்பனத்தில் அந்த தூதன் வந்து சொல்றாப்ல, என்ன சொல்றாங்கன்னா, ஏரோது ராஜா ஆண் குழந்தைகளை கொலை செய்யப்படுறதுனால நீ குழந்தைய கொண்டுட்டு நேரா எகிப்து தேசத்திற்கு போ, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கே இரு. இது சொன்னது காபிரியேலாக இருக்கலாம். ஏன்னா தேவதூதர்கள் பேர் வந்து சொல்லப்படவில்லை. ஒருவேளை காபிரியேல் தூதனாக இருக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் அவருடைய யோசேப்பு சொப்பனத்தில் அந்த தூதன் காணப்பட்டு, யாரெல்லாம் கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, நீ திருப்பியும் குழந்தைய கொண்டுட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வா. இதுவும் ஒருவேளை காபிரியேல் தூதனாக இருக்கலாம். பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் இருக்கலாம். அந்த மிகாவேல் தூதனை குறித்து தானியேல் 10வது அதிகாரத்திலும் யூதாவிலும் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காபிரியேல் தூதன் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தி அறிவிக்கிறவனாக இருந்தான். அவன் சொல்லி முடிச்ச உடனே பரலோகத்துக்கு போயிருவாப்ல. இந்த தூதர்களை குறித்து மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல 103வது சங்கீதத்தில் இந்த தூதர்களை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சொல்றாரு, ஆச்சரியமல்ல, சாத்தானும் தேவதூதனுடைய ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்வானே. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே கொரிந்தியர்ல பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, ஸ்திரீயானவள் தூதர்கள் நிமித்தமாக ஸ்திரீயானவள் சபையிலே தலையில வந்து முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா. ஏன்னா தூதர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்து கீழ்ப்படிந்த தூதர்களுக்கும் கீழ்ப்படியாத தூதர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில், நோவா காலத்தில் பேழையை ரெடி பண்ண உடனே தேவன் வந்து நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவங்களோ கீழ்ப்படியாத ஆவிகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். கீழ்ப்படிந்த ஆவிகள் எப்படி தன்மா இருக்கும்? இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போய் தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் பொழுது தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தூதர்களை குறித்து இன்னைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வேதத்தை தியானிங்க. லூக்கா, மத்தேயு, மாற்கு, யோவான்ல வந்து இந்த தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கொரிந்தியர்லையும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே இந்த தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலும் தானியேலையும் யூதாலையும் இந்த தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.